அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சலாலா மர்கஸ் சார்பாக இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியிலே இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், இறைநேசர்களை நம்மால் சுயமாக அடையாளம் கொள்ள முடியுமா? ஒரு மனிதர் இறைநேசர் என்று நம்மால் சுயமாக தீர்மானிக்க முடியுமா என்ற ஒரு தலைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பு ஒரு மிக முக்கியமான தலைப்பு தான். ஏனென்றால் இந்த விஷயத்தில் சரியான புரிதல் இல்லாததன் காரணமாக பலரும் வழிகேட்டு சிந்தனையில் வழிகேட்டு கொள்கைகளை பின்பற்றி நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதையில் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு பாவத்தை மிக பெரும் பாவம் நான் மன்னிக்க மாட்டேன் என்ற தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கின்றானோ, அப்பேற்பட்ட இணை வைப்பு ஷிர்க் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாவத்தை செய்து அந்த சிந்தனையில் அதே கொள்கையில் நாம் மரணித்தோம் என்றால் மறுமையில் நமக்கு வெற்றி என்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அது போன்ற ஒரு மகா பாதகத்தை செய்ய ஒரு மனிதனை தள்ளிவிடக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இறைநேசர்களை சுயமாக ஒரு மனிதனை இறைநேசர் என்று சுயமாக தமக்கு தாமே தீர்மானித்து அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது போன்ற அந்த கபர் பூஜை போன்ற பல விஷயங்களும் இந்த தலைப்பிற்கு உட்பட்டு தான் வருகின்றது. எனவே இந்த தலைப்பை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் இன்று புரிந்து கொள்ள விரும்புகின்றோம். முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இலக்காக, அவனுடைய நோக்கமாக, லட்சியமாக எதை வைத்து கொண்டிருக்கின்றான் என்றால், மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்கு பாத்திரமானவனாக, மறுமையிலே முழுமையான வெற்றி பெற்றவனாக, சொர்க்கம் போகக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய குறிக்கோளாக, நோக்கமாக இருக்கின்றது. இந்த தலைப்பிலே நாம் பார்க்க போகும் முக்கியமான பாயிண்ட் என்னவென்றால், தனிப்பட்ட மனிதர்களை இறைநேசர்கள் என்று நம்மால் தீர்மானிக்க முடியுமா என்பதுதான். இதற்கு இந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்னால் ஒரு சில இலக்கணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த டெஃபினிஷன், தரீஃப் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இறைநேசர்கள் என்பதற்கு இரு வகையான அர்த்தத்தை நாம் இரு வகையான பொருளை நாம் தர முடியும், அர்த்தம் கொள்ள முடியும். ஒன்று, இறைவனை நேசிப்பவர்கள் என்றும் நாம் அர்த்தம் கொள்ளலாம். இல்லை என்றால் இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள் என்றும் நாம் அர்த்தம் வைக்கலாம். இந்த இரண்டு அர்த்தத்தை இந்த இரண்டு அர்த்தங்களில் எந்த அர்த்தத்தை நாம் வைத்தாலும் ஒரு மனிதனை சுயமாக, எந்த ஒரு மனிதரையும் நாமாக அவர் இறைவனின் நேசர், இறைநேசர் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியாது என்பதுதான். அதில் ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இறைவனை நேசிப்பவர் என்ற அர்த்தத்தை நாம் எடுத்தால் கூட அந்த மனிதர் இறைவனை உண்மையாகவே நேசிக்கின்றாரா, உளமாற அந்த மனிதர் இஹ்லாசுடன் இறைவனை நேசிக்கக்கூடிய இறைநேசராக இருக்கிறாரா என்பதை நம்மால் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த விஷயம் உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை நம்மால் யாராலையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது, துல்லியமாக சொல்ல முடியாது. நடிக்கிறாரா? ஒருவேளை அந்த மனிதன் நயவஞ்சகனாக இருக்கலாம், வெளிப்படையாக தன்னை ஒரு இறைநேசர் போல அவர் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உள்ளத்தளவில் அவர் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம்? நயவஞ்சகனாக, முனாஃபிக்காக இருக்கலாம். இதற்கு ஒரு வாய்ப்பும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனால் நேசிக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தை நாம் வைத்தால் கூட ஒரு மனிதன் இறைவனால் நேசிக்கப்பட்டவன் என்று உறுதியாக, துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் அதற்குண்டான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஏனென்றால் அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம், அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். அவன் எப்பொழுது இறை செய்தி மூலமாக தன்னுடைய தூதருக்கு அறிவித்து கொடுக்கின்றானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய இறை தூதருக்கு, நபிக்கு இறை செய்தியின் வாயிலாக இன்னவர்கள் எல்லாம் அவர்கள் இறைநேசர்கள், அவர்கள் சொர்க்கம் வாக்குறுதி தரப்பட்டவர்கள். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த 10 சஹாபாக்களை, 10 நபித்தோழர்களுடைய பெயர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் அந்த 10 பேருமே சொர்க்கம் வாக்குறுதி தரப்பட்டவர்கள், அவர்கள் இறைநேசர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது போன்று துல்லியமாக இறை செய்தியின் வாயிலாக இவர்கள் இறைநேசர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்களை தவிர வேறு எவரையும் நம்மால் என்ன செய்து கொள்ள முடியாது, அவர் இறைநேசராக இருக்கலாம் என்று, அல்ல என்றால் இவர்கள் நிச்சயமாக இவர்கள் இறைநேசர் என்று நாம் துல்லியமாக சொல்ல முடியாது, அவ்வாறு சொல்லவும் கூடாது. அல்லாஹ்வுடைய தீர்மானத்தை அவன் அறிவிக்காமல் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு விஷயமாக இருக்க, இது ஒரு பாயிண்டாக இருக்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அவன் உளமாற நேசிக்கின்றானா என்பதை கூட நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. பல நேரங்களில் அந்த
எடை போடுவதில் நாமே வந்து தவறி விடுவோம். நாம் நினைக்கலாம் ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியின் மீது உண்மையாகவே நேசம் கொண்டவராக பாசம் கொண்டவராக இருக்கலாம் என்று ஒரு மனைவி நினைக்கலாம். அதில் தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து அவர் நடித்து கொண்டு அதுபோல் செய்யலாம். இதே போலவே மனைவி அந்த கணவன் மீது உண்மையாகவே பாசம் வைத்திருக்கிறாள் என்பதற்கும் அந்த கணவனுக்கு எந்த விதமான கேரண்டியும் துல்லியமாக 100% என்னுடைய மனைவி என்னை நேசிக்கிறாள் என்று கணவனால் கூட சொல்ல முடியாது. இதுதான் இருக்குது. நம்முடைய செய்தித்தாள்கள்லாம் பார்க்கலாம். என்னுடைய மனைவியின் பெயரில் நான் வந்து என்னுடைய அனைத்து சொத்தையும் நான் எழுதி வைத்திருந்தேன், என்னை மெய்யாகவே அவள் உளமாற நேசிக்கின்றாள் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் நான் அவ்வாறு செய்துவிட்டேன். ஆனால் இப்போ என்ன ஆகி போய்விட்டது என்றால், என்னை விட்டு என்னுடைய மனைவி விலகி போய்விட்டாள். இப்போ எனக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, என்னுடைய பொருளாதாரம் அனைத்துமே போய்விட்டது என்று புலம்பக்கூடியவர்களை நாம் வந்து இன்றளவும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இல்லை என்றால் வேலை செய்யக்கூடிய மனைவியாக இருக்கலாம், தன்னுடைய கணவன் தானே என்று தன்னுடைய முழு சம்பாத்தியத்தையும் தன்னுடைய கணவனே எடுத்துக்கொள்ளட்டும், அவனே அதை மேனேஜ் செய்யட்டும் என்று கணவன் இடத்தில் தந்த அந்த பொருளாதாரம் மொத்தத்தையும் கணவன் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்து விடுகின்றான், அதை மோசம் செய்து அந்த மனைவிக்கு அதற்கு பின்னால் எதுவுமே கிடைக்காத நிலையும் ஏற்படுகின்றது. அப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உண்மையாக நேசிக்கின்றானா என்பதையே நம்மால் துல்லியமாக நம்மால் புரிய முடியாமல் இருக்க, ஒரு மனிதரை இறைநேசன் அல்லாஹ்வுடைய வலி என்று சர்டிஃபை செய்வதற்கு நம்மிடத்தில் எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது மிக பாரதூரமான ஒரு விஷயமாக நம்மை கொண்டு சென்றுவிடும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அவனுடைய தீர்மானத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டதாக ஆகிவிடும். இது வந்து ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயம். இதை பற்றிய ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். இந்த தலைப்பிற்குள்ளார செல்வதற்கு முன்னதாக 1-2 உதாரணங்களை நாம் பார்த்துக்கொள்வோம். இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக, பல வருடங்களுக்கு முன்னதாக கேரளாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஓச்சிரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு திருநெல்வேலியிலிருந்து ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மனிதர், தாமோதரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த ஓச்சிரா என்று சொல்லக்கூடிய அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகின்றார். மனநிலை சரியில்லாததன் காரணமாக அவர் வந்து குளிக்காமல் பல மாத காலம், பல ஆண்டு காலம் கூட அவர் குளிக்காதவராக, ஜடையெல்லாம் பின்னப்பட்டு, அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜடையாக இருக்கும், ரொம்ப ஸ்மெல் அடித்து கொண்டு இருக்கும். குப்பைக்கு அருகாமையிலே தினமும் முழு நேரமும் அங்கேயே அமர்ந்து கொண்டிருப்பார். எங்கெல்லாம் குப்பை தொட்டி இருக்கோ அங்கே தான் அவர் உட்கார்ந்துருப்பார். இதன் காரணமாக ஒரு சில அங்கே இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள், இவர் குப்பசாமி, இவர் சாதாரணமான மனிதர் கிடையாது, இவர் ஒரு மகான், இவர் குப்பசாமி, தாமோதரன் என்பது அவருடைய உண்மையான பெயர், இவர் சாமி, இவர் ஒரு அவதாரம், இவர் குப்பசாமி, ஏனென்றால் இவர் வந்து அந்த குப்பைக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது இந்த குப்பையுடைய துர்நாற்றம் கூட நமக்கு அடிப்பதில்லை என்றெல்லாம் பல கதைகளை கட்டி மக்களிடத்திலே அவர்கள் பரப்பினார்கள். அந்த ஒரு சில காலகட்டத்திற்கு பின்னால் அந்த நபர் வந்து மரணித்து விடுகின்றார். அங்கே இருக்கக்கூடிய சில வழிகேட்டு சிந்தனை உடைய முஸ்லிம்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த மனிதர் ஒரு அல்லாஹ்வுடைய வலி, அவர் இறைநேசர், அவுலியாக்களில் பட்ட ஒரு மகான் இவர் என்றெல்லாம் சொல்லி கதையை கட்டிவிட்டு அவரை இஸ்லாமிய முறைப்படி அவரை அடக்கம் செய்த இடத்திலே அவருடைய கபரை உயர்த்தி கட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய தர்காவாக ஆக்கி அதை இனாகரேட் செய்து அந்த இடத்த ஒரு முஸ்லிம்களுக்கு சொந்தமான அது போன்ற ஒரு விஷயமா ஆக்கி விடுகின்றார்கள். இன்ற அளவுக்கு அங்கே வந்து அந்த தர்காவுக்கு பார்த்தீங்கன்னா பலரும் அங்கே போய் அவரிடம் வேண்டுதலை சொல்கின்றார்கள். மரணித்த அந்த மனிதர் தாமோதரன் என்று சொல்லக்கூடிய அந்த மாற்று மதத்தவரை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக பலரும் இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு முஸ்லிமை கூட இது போன்ற விஷயம், ஒரு மனிதரை இறைநேசர் என்று தாமாகவே சுயமாக தீர்மானித்து அவரை அழைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நரகத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைவருக்கும் அவனுடைய ஹிதாயத்தையும் தௌஃபீக்கையும் தந்து அருள் புரிவானாக. கேரளாவில் நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து கடல் கரையிலே ஒரு பிணம் ஒதுங்குகின்றது. ஒரு பெண்மணியுடைய சடலம் கரை அடிந்து ஒதுங்குகின்றது. அந்த பெண்மணி யார், அவருடைய பெயர் என்ன, ஊர் என்ன, அவருடைய மதம் என்ன, ஊர் பெயர் எதுவுமே எந்த விவரமும் தெரியாத ஒரு பெண்மணியுடைய அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சில முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து பீவி, சும்மா ஏதோ ஒரு பேரை சொல்லி, இன்ன பீவி, இவர் அல்லாஹ்வுடைய வழிமாறில் பட்ட ஒரு பீவி என்றெல்லாம் சொல்லி அவரை இஸ்லாமிய முறை பிரகாரம் அவரை அடக்கம் செய்து
என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒரு தர்கா கட்டி செய்கிறாங்க. இந்த தாமோதரன் என்று சொல்லக்கூடிய குப்பசாமி என்று சொல்லக்கூடிய அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய காலத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார் என்றால், அவர் சாராயம் குடிக்கக்கூடியவராக, கஞ்சா அடிக்கக்கூடியவராக இருந்தார். அதை வந்து பலரும் நேரலையில் ஓப்பனாக நிருபர்களிடம் அவர்கள் சொல்கின்றார்கள். எங்களுடைய கோயிலை வந்து அமர்ந்து ஓங்காரம் ஜெபித்து கொண்டிருப்பார், இது இவர் இந்துவுடைய அவதாரம், ஒரு மகான் என்று அவர்கள் இந்துக்கள் சொல்கின்றார்கள். அவரை குளிப்பாட்டும் பொழுது அந்த குளிப்பாட்டக்கூடிய அந்த குழுவிலே இருந்த முஸ்லிம்கள் அதில் பலரும் வந்து இதற்கு பின்னால் என்ன செய்கிறாங்கன்னா, ஓப்பனாக அவர்கள் வந்து வீடியோவில் சொல்கிறாங்க, அவர் வந்து முஸ்லீம் என்பதற்கு எந்த விதமான அடையாளம் கிடையாது. எந்த அளவிற்கு என்றால் அவருக்கு ஹத்னா கூட செய்யப்படவில்லை, சுன்னத்து கூட செய்யப்படவில்லை. அவர் முஸ்லீம் என்பதற்கு வெளிப்படையாக எந்த ஆதாரம் கிடையாது. மாற்று மதத்தவர்களும் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஹிந்து தான், இவர் எங்களுடைய கோயில் வந்து அமர்ந்து ஓங்காரம் ஜெபித்து கொண்டிருப்பார்னு சொல்கிறாங்க. பல வருடத்திற்கு பின்னால் அடக்கமெல்லாம் செய்து பல வருடங்களுக்கு பின்னால் திருநெல்வேலியிலிருந்து அவருடைய அந்த சொந்தக்காரர்கள் அவர்கள் வந்து சொல்கின்றார்கள், இவர் வந்து என்னுடைய மாமா, இன்னென்ன சொந்தம், நாங்கள் வந்து அவருடைய சொந்தக்காரங்க, இவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் என்றெல்லாம் அவர்கள் சொன்னதாக இப்போவும் அது போன்ற அந்த வீடியோக்கள் வந்து ஏஷியானெட் உள்பட பல நியூஸ் சேனலில் அதை வந்து அவங்க போட்டாங்க. எந்த மாதிரியெல்லாம் மக்களை வந்து அவர்கள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இது போன்ற மூட நம்பிக்கைகளின் பால் தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் என்று பல சேனலும் செய்கிறாங்க. அப்போ இது 1-2 உதாரணம் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து உலக அளவில் இது போன்ற பல விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே மாறக்கூடிய ஒரு விஷயம், திடீரென்று ஓவர் நைட் மாறக்கூடிய விஷயம் கிடையாது. என்றால் காலம் காலமாக இது போன்ற ஒரு வழிகேட்டு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதன் காரணமாக அதிலே இருக்காங்க. பலரும் மாறிவிட்டார்கள் அல்லாஹ்வின் கிருபையினால். இன்னும் நிறைய தாவா வந்து இது போன்ற விஷயங்களை பற்றி செய்ய வேண்டிய அவசியம் இது போன்ற விஷயங்களை பார்ப்பதன் மூலமாக நாம் அனைவருக்கும் தெளிவாக புரிகின்றது. ஒருவரை இறைநேசர் என்று நாம் சுயமாக தீர்மானிக்க கூடாது என்பதற்கு நேரடியாகவே குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருப்பதை பார்க்கலாம். அதில் ஒரு 4-5 ஆதாரங்களை மட்டும் நாம் இந்த பயானில் இன்ஷா அல்லாஹ் பார்த்து விடலாம். அதுவே போதுமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே 10வது அத்தியாயத்தில் 62-63 வசனங்களில் இறைநேசர்களுடைய இலக்கணம் என்ன, இறைநேசர்கள் என்றால் யார், அவர்களுடைய தன்மை என்ன, தாரீஃப் என்ன என்பதை பற்றி அவன் கூறுகின்றான். அதில் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் என்றால், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். இந்த வசனத்துடைய அர்த்தம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் நேசர்களுக்கு, அதாவது இறை நேசர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் இறைவனை நம்புவார்கள், ஈமான் கொண்டவராக இருப்பார்கள், அவனை அஞ்சுவோராக இருப்பார்கள். ஈமான் இருக்க வேண்டும், முழுமையான ஈமான், ஷிர்கோ குஃபரோ கலராத ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இறைநேசர்கள் தக்குவாதாரிகளாக இருப்பார்கள், தக்குவா உடையவர்களாக, காட் கான்ஷியஸ்னஸ், பைட்டி என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த இறை அச்சம் உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த 2 விஷயங்கள் தான் ஒரு இறைநேசருக்கு வரைவிலக்கணமாக இலக்கணமாக இருப்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். மக்கள் வந்து இப்போ யாரையெல்லாம் வந்து இறைநேசர் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த 2 விஷயம், இந்த 2 விஷயமே ஒரு மனிதனுடைய உள்ளம் சார்ந்த விஷயம். வெளிப்படையாக பார்த்தாலாம் நம்ம வந்து துல்லியமாக ஓகே இவருக்கு வந்து முழுமையான ஈமான் இருக்கு, இவர் வந்து தக்குவா உடையவர் தான், இவர் முத்தக்கி தான் என்பதை வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்மால் ஒருபோதும் துல்லியமாக மிகச்சரியாக நம்மால் எடைபட முடியவே முடியாது. உள்ளம் சார்ந்த விஷயம். ஈமான் என்றால் அதனுடைய கொஞ்சம் விளக்கம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் மீதும் வானவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் மீதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் மீதும் மறுமையின் மீதும் விதியின் மீதும் சரியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றதோ, தக்குவா இருக்கின்றதோ, இந்த ஒரு 2வது விஷயம். இது 2ம் தான் இறைநேசர்களுடைய இலக்கணமாக இருக்கு. இது வந்து உள்ளம் சார்ந்த விஷயம். ஈமான் என்பதை வந்து நம்மால் வந்து யாருடைய உள்ளத்தையும் பிளந்து அவருடைய மனதில் என்ன இருக்கு, நெஞ்சை பிளந்து அவருக்கு வந்து இன்ன கொள்கை தான் இருக்கின்றது, இவர் உண்மையாகவே இவரிடம் எந்த நிஃபாக்கும் கிடையாது, நயவஞ்சகத்தன்மை இல்லை, உண்மையாகவே இஹ்லாசுடன் அல்லாஹ்வை இவர் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றார், அல்லாஹ்வின் வேதத்தை நம்புகின்றார்,
அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களை நம்புகின்றார், மலக்குமார்களை நம்புகின்றார், விதியை பற்றி தெளிவாக இவர் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றார் என்று நம்மால் அனுமானிக்கவே முடியாது. அதே போல ஒரு மனிதனை வெளிப்படையாக பார்த்து இவர் முத்தக்கி தான், இவர் தக்வா உடையவர் தான் என்பதை நாம் துல்லியமாக எடை போட முடியாது. மக்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக ஒரு ஜிப்பா, ஒரு நீளமான ஒரு அங்கி, நீளமாக இருக்கக்கூடிய ஒரு உடை அங்கி ஜிப்பாவாக இருக்கலாம், இல்லை என்றால் அரபிகள் போடக்கூடிய அது போன்ற ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், தொப்பி அணிந்தவர்களாக இருக்கலாம், நீண்ட தாடி வைத்தவர்களாக இருக்கலாம், நிறைய தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக வெளிப்படையாக பார்க்கும் பொழுது தெரிகின்றது. வருடா வருடம் ஹஜ் செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள். இதை எல்லாம் பார்த்து இதை மட்டுமே அவர்கள் ஒரு யார்ட்ஸ்டிக்காக வைத்து என்ன செய்து கொள்கின்றார்கள், இவர் நிச்சயமாக இறைநேசர் தான். இல்லை என்றால் ஒரு மனிதர் பள்ளியிலே ஒரு மூலையிலே அமர்ந்து நீண்ட நேரம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் முன்னரும் அவர் திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார், இதன் காரணமாக நிச்சயமாக இவர் இறைநேசராகத்தான் இருக்க முடியும் என்றெல்லாம் சுயமாக அவர்கள் தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக பலரும் இருக்காங்க. வெளிப்படையாக பப்ளிக்காக அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வாறெல்லாம் நாம் நினைப்பதில் நிச்சயமாக தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதற்கு நம் முன்னால் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. எவ்வளவோ பேரை நம்ம இறைநேசராக இருப்பார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் அல்லாவின் முன்னால் அவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய மனதிலே அந்த முழுமையான ஈமான் என்பது இல்லாமல் இருக்கும். அது நமக்கு தெரியாது, அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அப்போ இது போன்ற வெளிப்படையான ஆடை உடை பாவனை இதை மட்டுமே வைத்து இறைநேசர்கள் என்று ஒருபோதும் நாம் ஒரு மனிதனை நாம் என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்கக்கூடாது. மறுமையில் தான் நம்ம 100% இன்னென்ன மனிதர்கள் இறைநேசர்கள் தான் என்பதை நாம் மறுமையில் நாம் என்ன செய்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் அவர்கள்லாம் சொர்க்கம் போகக்கூடிய அந்த நல்லடியார்கள கூட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள். அப்போ அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம். இந்த துனியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரையெல்லாம் நாம் நல்லவர்கள் என்று நினைத்தோமோ, நல்லடியார்கள் என்று நாம் நினைத்தோமோ, இறைநேசர்கள் என்று நினைத்தோமோ, அதில் பலரையும் நரகத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதற்கு ஆப்போசிட்டும் நடக்கும். யாரையெல்லாம் கெட்டவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமோ அவர்கள் ஒருவேளை அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக மரணிப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தின் காரணமாக, தௌஃபீக்கின் காரணமாக நல்லடியாராக மாறி அந்த ஒரு நல்ல கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் மரணித்து சொர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி, மனிதர்களை பொதுவாக பாராட்டுவதை பற்றி, அந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு எச்சரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியில் 2662வது செய்தியில் இருக்கு. அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது. அதில் அஸ்னா ரஜுலுன் அலா ரஜுலின் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திலே மிக புகழ்ந்து பேசுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபகால வைலக் கதத உனுக்கு சாஹிபிக், நாசமாகட்டும், நீ உன்னுடைய சகோதரனுடைய கழுத்தை முறித்து விட்டாய். ஒரு பாராட்டு தான் அவர் செஞ்சிருக்காரு. அந்த பாராட்டை கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது நாசத்திற்குரிய ஒரு செயல், உன்னுடைய தோழருடைய கழுத்தை நீ முறித்து விட்டாய், அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ செய்து விட்ட என்று சொல்லிவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள். இதை பல முறை ரிப்பீட் செய்து சொல்றாங்க. உன்னுடைய தோழருடைய கழுத்தை நீ முறித்து விட்டாய், அவருடைய கழுத்தை முறித்து விட்டாய் என்று பல முறை திரும்ப திரும்ப சொல்லி அதற்கு பின்னால் சொல்றாங்க, சும்ம கால மன் கான மின்கும் மாதிஹன் அஹாஹு லா மஹாலத ஃபல்யகுல் அஹ்சிபு ஃபுலானன் வல்லாஹு ஹசீபுஹு வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா அஹ்சிபுஹு கதா வகதா இன் கான யஅலமு ذلك மின்ஹு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களில் எவருக்காவது தன்னுடைய சகோதரரை புகழ்ந்து பேச வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்னாரை நான் இப்படிப்பட்டவர் என்று நான் நினைக்கின்றேன். அப்துல்லா பாய் இருக்காரு, சதகத்துல்லா பாய் இருக்காரு, இவர் இந்த மாதிரி நல்ல மனிதர் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ்வே அவரை குறித்து விசாரணை செய்து முடிவு செய்பவன். ஒருவரை நல்லவர் என்று நான் நினைக்கின்றேன், ஆனால் அவருடைய அந்த முழுமையாக அவருடைய உண்மைத்தன்மையை அறிந்து அவர் நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானம் செய்பவன் அல்லாஹ் தான். இவ்வாறு இருக்க வலா உஸக்கி,
அவனை முந்திக்கொண்டு, அல்லாவை முந்திக்கொண்டு நான் யாரையும் தூய்மையானவர் என்று சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அவரை இன்னென்ன விதமாக நான் எண்ணுகின்றேன் என்று மட்டும் அவர் கூறட்டும். சில நல்ல பண்புகளை ஒரு மனிதரிடத்தில், நம்முடைய சகோதரரிடத்தில் நாம் பார்த்தால், இது போன்ற நல்ல பண்புகள் இவரிடம் இருக்கின்றது, இவர் இன்னென்ன காரணங்களின் காரணமாக இவர் நல்ல மனிதர் என்று நான் நினைக்கின்றேன், ஆனால் அல்லாஹ் தான் இவரை பற்றி நன்கு அறிந்தவன், அல்லாஹ் தான் இவரை பற்றி விசாரணை செய்து முடிவு செய்து அவன் தீர்மானம் செய்வான் இவர் நல்லவரா கெட்டவரா என்று. இப்படி வேண்டுமென்றால் நீங்கள் சொல்லலாம் என்று அந்த மனிதனை பாராட்டிய சஹாபியை பார்த்து கடிந்து கொண்டதாக, அவருக்கு உபதேசம் செய்ததாக, எச்சரிக்கை செய்ததாக இந்த செய்தியில் ரொம்ப தெளிவாக இருக்கு. இது சாதாரணமான விஷயமா நமக்கு படும். சாதாரணமாக ஒரு மனிதரை பற்றி, ஒரு சில நற்பண்புகளை பற்றி பாராட்டி சொன்னதற்குத்தான் இவ்வளவு கடுமையாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் அந்த நபித்தோழரை கடிந்து கொண்டார்கள். இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த மனிதன் முஸ்லிமா என்றே தெரியாது, ஊர் பேரே தெரியாது, அவரை கூட அல்லாவின் நேசர் இவர், அல்லாவுடைய வலி இவர்கள். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்றவர்களுக்கு சில பட்டங்களை அவர்கள் கொடுத்து வைத்திருப்பார்கள். ஷம்சுல் அவுலியா, சுல்தானுல் அவுலியா, தாஜுல் அவுலியா, இது போன்ற அந்த அல்லாவுடைய இறை நேசர்களுக்கு அதிலே பல தரஜா இருக்கு. இவங்கெல்லாம் இன்னென்ன பட்டம் சொல்லி இவர்கள் சுயமாக அவர்களுக்கு பட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் ரொம்ப பாரதூரமான விஷயம். மறுமையில் அல்லாவிடம் இதற்கு சரியான பதில் நம்மால் ஒருபோதும் சொல்ல முடியாது. நீ எவ்வாறு இந்த மனிதரை பற்றி இறை நேசர் என்று தீர்மானித்தாய் என்று நாளை அல்லாஹ் மஹ்ஷரிலே கேட்டான் என்றால் என்ன பதில் இவர்களிடத்தில் இருக்கின்றது? உள்ளம் சார்ந்த ஒரு விஷயத்தை எப்படி இறை செய்தி இல்லாமல் நீங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் என்ற கேள்விக்கு பதில் என்ன? யாராலையும் சரியான பதில் கொடுக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது ஒரு விஷயம். உலக விஷயங்களில் ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பல நேரங்கள் நமக்கு வரும். உதாரணமாக தன்னுடைய மகளை மணமுடிப்பதற்காக ஒரு பையனை பார்க்கின்றார்கள். அந்த பையன் நல்லவனா கெட்டவனா என்று அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க. வெளிப்படையாக தெரிந்தவரை இந்த பையன் நல்ல பையன் தான், பீடி சிகரெட்டில் எதுவும் குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், நல்ல நடத்தை உள்ள பையன்தான், கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது, பெண்கள் விஷயமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா இதுலேயும் நல்ல நடத்தை உள்ளவர் தான் என்று அந்த பையனுடைய வெளிப்படையான நடவடிக்கைகளை பார்த்து எடை போட்டு நல்ல பையன்தான் என்று தீர்மானிப்பார்கள். ஒருவேளை கல்யாணத்திற்கு பிறகு தான் எடுத்த தீர்மானம் தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு சான்ஸ் ஆஃப் மிஸ்டேக் எப்பவுமே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று அந்த பையனுடைய பெற்றோர் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. ஓரளவுக்கு விசாரித்த வகையில் இது நல்ல பெண் தான், நல்ல மார்க்கப்பற்றுடைய பெண் தான், நல்ல பெண் தான் என்று தெரிகின்றது. கல்யாணம் பண்ணி வைக்கின்றார்கள். அதிலும் தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது போன்ற உலக விஷயங்களில் பல பிஸ்னஸ் சம்மந்தமாக கூட நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். ஒருவரை பார்ட்னராக சேர்ப்பதற்காக நம்ம விசாரிக்கிறோம். இவரை நான் பார்ட்னராக வியாபாரத்தில் சேர்ப்பதற்காக நான் நினைத்து முடிவெடுத்திருக்கின்றேன். இவர் எப்படி நல்ல நாணயம் மிக்கவரா, நேர்மையாக நடப்பாரா என்றெல்லாம் விசாரித்து நாம் என்ன செய்யலாம், ஒரு மனிதனை நல்லவனா கெட்டவனா என்று இது போன்ற இந்த உலக விஷயங்களை நாம் தீர்மானம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அதற்கு அனுமதி இருக்கின்றது. இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த ஒரு இறைநேசர்களை நாம் தீர்மானிக்கக்கூடாது என்ற விஷயத்திலே இது போன்ற உலக விஷயங்களை நாம் தவறாக அதையும் நாம் செய்யக்கூடாது என்று என்ன செய்துவிடக்கூடாது, தவறாக முடிவு செய்துவிடக்கூடாது. ஒரு சில தவறான ஆதாரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழிகேட்டு சிந்தனை உடையவர்கள் முன்வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸில் எப்படி இருக்குது, இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் எப்படி இருக்குது, இதை வச்சு இறைநேசர்களை சுயமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும், தீர்மானிக்க முடியும் என்று தானே வரும் என்றெல்லாம் ஒரு விதண்டாவாதமாக ஒரு சில அறிஞர்கள் கேட்பாங்க. அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரத்தில் எதிலுமே அவர்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது என்பது தான் யதார்த்தம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, மார்க்கப்பற்று உள்ள பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ள வேண்டும் என்று நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக 4 காரியங்களுக்காக அவள் மணமுடிக்கப்படுகின்றாள். லி மாலிஹா, அவளுடைய அந்த செல்வத்தின் காரணமாக, நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கலாம், அதற்காக இருக்கலாம். வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்பத்திற்காக, அந்த குடும்ப
பாரம்பரியம், ஸ்டேட்டஸ், அதற்காக இருக்கலாம். வ ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக இருக்கலாம். வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக இருக்கலாம். ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கப்பற்றுடையவளை நீங்கள் வந்து மனம் செய்து கொள்ளுங்கள். தரிபத் யதாக், அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் கைகள் நாசமாக போய்விடும், உங்களுடைய 2 கைகளும் மண்ணாக ஆகிவிடும் என்று சொன்னதாக, எச்சரிக்கை செய்ததாக இந்த செய்தியில் இருக்கு. அப்போ இதில் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கப்பற்று உடையவள் என்பதை வந்து நம்ம வந்து எப்படி தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும்? அப்போ அதை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு மனிதர் இறைநேசரா இல்லையா என்பதை நம்மால் துல்லியமாக சொல்ல முடியுமே அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்த செய்தியில் வந்து அதற்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, முகாந்திரமும் கிடையாது. நான் முன்னரே சொன்னது போல வெளிப்படையாக அந்த பெண்மணியுடைய மார்க்கப்பற்று அதற்கு உண்டான அறிகுறிகள், தொழக்கூடிய பெண்மணியாக இருக்கின்றாளா, மார்க்கத்துடைய மற்ற கட்டளைகளை பேணி நடக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கின்றாளா என்பதை அக்கம் பக்கத்தில் அந்த குடும்பத்தார்கிட்ட இல்லை என்றால் அவர்களுடைய அந்த தோழிமார்களிடத்தில் விசாரித்து ஒரு முடிவுக்கு நாம் வருகின்றோம். இது நல்ல பெண்மணி தான் என்று நாம் ஒரு முடிவுக்கு வருகின்றோம். அப்பவும் அந்த ஒரு டவுட்டு நம்மள்கிட்ட இருக்கணும். அது தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 100% அது சரியாகத்தான் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, எந்த விதமான சான்ஸும் கிடையாது. அப்போ இந்த ஆதாரம் தவறான ஒரு ஆதாரத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். தவறான வாதத்தை சரியான ஆதாரத்திலிருந்து அவர்கள் முன்வைப்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய ஒரு வசனத்தையும் அவர்கள் வந்து வைப்பாங்க. எங்கே இருக்குன்னா இந்த வசனம் 60வது அத்தியாயத்தில் 10வது வசனம். அந்த வசனத்தில் மூமினான பெண்கள் அவர்கள் வரும்பொழுது, ஹிஜ்ரத் செய்து வரும்பொழுது அவர்களை சோதித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆனுடைய வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினூஹின்ன, அவர்களை நீங்கள் சோதித்து நீங்கள் வந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம், அவர்களை சோதித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம். அதில் வந்து அதுவும் இது போன்ற வெளிப்படையான விஷயங்களை வைத்து நம்மால் வந்து என்ன அனுமானிக்க முடியுமோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான். இல்லாமல் அவர்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றது, உள்ளத்தளவில் அவர்கள் முஃமின் தானா, அவர்கள் வந்து இறை நம்பிக்கை இருக்கின்றதா என்பதையெல்லாம் நம்மால் வந்து உள்ளத்தை திறந்து பார்த்து நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. இது வந்து வெளிப்படையான செயல்களை மட்டுமே வைத்து அந்த பெண்மணி முஃமினா என்று புரிந்து கொள்ள வேண்டிய, சோதித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் என்பதை நாம் வந்து இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர்களுடைய ஒரு மனிதனுடைய நடத்தையை மட்டுமே வைத்து, இல்லை என்றால் அவர்களுடைய பேச்சை மட்டுமே வைத்து, அவர்களுடைய வாதத்திறமையை மட்டுமே வைத்து, இதையெல்லாம் வைத்து வந்து ஒருவர் வந்து இறைநேசனாகத்தான் இருக்க முடியும் என்று தீர்மானிப்பதற்கு எந்த விதமான முகாந்திரம் கிடையாது. உதாரணமாக சூரா அல் பக்ராவில் பார்த்தீங்கன்னா 204வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வமினன் நாசி மை யுஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபி கல்பிஹி வ ஹுவ அலதுல் ஹிசாம். உம்மை கவரக்கூடிய வகையில் இந்த உலக வாழ்வை பற்றி பேசக்கூடிய நல்ல அருமையான கடுமையான வாத திறமை உள்ள ஆட்களை நீங்கள் வந்து பார்க்க நேரிடும். மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. தன் உள்ளத்தில் இருப்பதற்கு அல்லாஹ்வும் அவர்கள் வந்து சாட்சியாக ஆக்குவார்கள். ஆனால் அவர்கள் வந்து முதல் எதிரியாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள். அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஆட்சியை நிறுவி அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அந்த தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை கையில் போட்டுக்கொண்டு, யூதர்களிடம் சேர்ந்து கொண்டு, இணை வைப்பவர்களிடம் சேர்ந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, அங்கே நடக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக சூழ்ச்சி செய்ததை இஸ்லாமிய வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறு நடந்ததாக நாம் பார்க்கலாம். இது போன்று அவர்களுடைய ஒரு மனிதனுடைய பேச்சோ நடத்தியோ இதை வைத்தெல்லாம் வந்து நம்ம என்ன செய்துவிட முடியாது, அவர் இறைநேசராக இருக்கலாம் என்பதை நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. இதே ஒரு விஷயத்தை இன்னொரு ஆயத்திலும் வருது. 63வது அத்தியாயத்தில் 4வது வசனம், நீங்கள் அவர்களை காணும் பொழுது அவர்களுடைய உடல்கள் உங்களை வியப்பில் ஆழ்த்தும். அவங்கள பார்த்தாலே வந்து நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. அவர்கள் பேச்சை நீங்கள் கேட்பீர்கள். அவங்க ஆளை பார்த்தாலும் அவர்களுடைய பேச்சை கேட்டாலும் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆனால் இவர்களே எதிரிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஹுமுல் அதுவு ஃபஹ்தர்ஹும், அவர்கள்தான் உங்கள் எதிரிகள், அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நயவஞ்சகர்களை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நயவஞ்சகர்கள் யார் என்றால் தாங்கள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள்,
அவர்கள் தொழுவதற்காக வருவார்கள், திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், முஸ்லிம்கள் கூடவே இருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக, எதிரிகளாகத்தான் அவர்கள் உண்மையில் இருப்பார்கள். இது ஒரு விஷயம். இந்த ஒரு வசனமும் நாமவே ஒருவரை இறைநேசராக தீர்மானிக்க கூடாது என்பதற்கு தெளிவான ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் வெளிப்படையான ஒரு சில விஷயங்களை பாருங்க. சூரா அராஃபில் வரக்கூடிய ஒரு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா, அந்த தடுப்பு சுவர் மீது இருப்போர் நரகத்தில் உள்ள ஒரு சிலரை பார்த்து அழைப்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், அவர்களது அடையாளத்தை கொண்டு அவர்கள் அறிந்து கொள்வார்கள், உங்களுடைய ஆள்பலமும் நீங்கள் பெருமை எடுத்து கொண்டிருந்ததும் உங்களை காப்பாற்றவில்லை, அல்லாஹ் அருள் புரிய மாட்டான் என்று சொர்க்கவாசிகளான இவர்களை பற்றியா நீங்கள் சத்தியம் செய்தீர்கள்? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் போட்ட அந்த எடை போட்டதெல்லாம் தவறாகிவிட்டது என்பதை நரகத்திலே அங்கே வந்து அந்த அராஃபிலே அதன் மேலே நின்று கொண்டு அவர்கள் பேசுவார்கள் என்பதற்கு இந்த ஒரு வசனம் சாட்சி. இன்னொரு வசனம் பாருங்க, 38வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா 62, 63, 64 வசனங்களில் நரகவாசிகள் சிலர் வந்து அங்கே புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். தீயோர் என்று நாங்கள் கருதி வந்த மனிதர்களை நரகத்தில் நாம் ஏன் காணாமல் இருக்கிறோம்? யாரையெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தீயவர்கள் என்று நாம் நினைத்தோமோ அவர்களை இங்கே நரகத்தில் பார்க்க முடியவில்லையே என்று அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் போட்ட அந்த எடை தவறு. யாரை தீயவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்களோ அவர்கள் உண்மையில் நல்லவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்போ நரகத்தில் ஒரு சிலர் இப்படி வந்து சொல்லுவாங்க, அவர்களை நாம் ஏன் ஏளனமாக நாம் கருதினோம், அவர்களை விட்டும் நமது பார்வைகள் சாய்ந்து விட்டனவா என்றெல்லாம் அவர்கள் வந்து அங்கே வந்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். நரகத்திலே அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அப்போ இதிலும் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் என்றும் கெட்டவர்கள் என்றும் நம்மால் முடிவு செய்யப்பட்ட சிலர் அதற்கு மாற்றமாக யதார்த்தத்தில் இருப்பார்கள் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். எந்த அளவிற்கு என்றால், ஹிஜ்ரத்து செய்து அல்லாவின் பாதையிலே அல்லாவிற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்து வந்த ஒரு நபித்தோழரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை ஒரு நபித்தோழி, ஒரு சஹாபி பெண்மணி சொல்கின்றால், அதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கின்றார்கள். உனக்கு எப்படி தெரியும் இவர் அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று எதிர்கேள்வி கேட்டு அவரை கண்டித்ததாக ஆதாரபூர்வமான செய்தியில் பார்க்கலாம். ஒரு செய்தி புகாரில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி, மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்கள் அந்த காலகட்டத்தில் மக்காவிலிருந்து நிறைய முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு வந்த பொழுது அவர்களுக்கு தங்கும் இடத்தை கொடுப்பதற்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, சீட்டு போட்டு பார்க்குறது மாதிரி, அதாவது அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்துல்லா வந்திருக்கார், அப்துல்லா வந்து எங்கள் வீட்டில் தங்கி கொள்ளட்டும். முஜிபுர் ரஹ்மான் இருக்கார், அவர் வந்து அவர் வீட்டில், அவர் வந்து நாங்கள் விருந்தாளியாக நாங்கள் அவரை எடுத்துக்கொள்கின்றோம் என்றெல்லாம் சொல்லி மதீனாவிலே இருக்கக்கூடிய அன்சாரி கூட்டத்தினர் இது போன்ற ஒவ்வொருத்தரையும் அவருடைய குடும்பத்தின் பாகமாக கிட்டத்தட்ட ஆக்கியதாக, தங்களுடைய வீட்டிலே தங்குவதற்கு இடவசதி அளித்ததாக நாம் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருடைய வீட்டுக்கு உஸ்மான் பின் மல்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஹாஜிர், ஹிஜ்ரத்து செய்து வந்த சஹாபி, அவர் வந்து ஒரு நபித்தோழருடைய அன்சாருடைய வீட்டில் தங்குவதற்காக வசதி செய்து தரப்படுகின்றது. அந்த வீட்டிலே தங்கி அங்கே நோய்வாய்ப்பட்டு அந்த வீட்டிலே அவர் வந்து மரணிக்கின்றார். உஸ்மான் பின் மல்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான சஹாபி அந்த வீட்டிலே அவர் மரணித்து விடுகின்றார். அவரை குளிப்பாட்டி அவருடைய சொந்த ஆடையிலே கஃன் செய்து வைத்திருக்கக்கூடிய தருணத்தில் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்ப்பதற்காக வருகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சாயிபின் தந்தையே, இவரை பார்த்து, சாயிபின் தந்தையே, உம்மீது இறைவனுடைய அருள் உண்டாகட்டும், அல்லாஹ் உம்மை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்பதற்கு நான் சாட்சியம் கூறுகின்றேன் என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. அல்லாஹ் உம்மை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதற்கு நான் சாட்சியம் சொல்கின்றேன் என்ற வார்த்தையை அந்த பெண்மணி சொல்றாங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியுள்ளான் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றார்கள். எப்படி தெரியும் உனக்கு அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதற்கு நீ எப்படி சாட்சி கூற முடியும், எப்படி தெரியும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால சொல்றாங்க, இவர் இறந்து விட்டார், எனவே அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் விஷயத்தில் நன்மையை மட்டுமே நான் விரும்புகின்றேன், நல்லதைத்தான் நாம் நாட வேண்டும். நம்முடைய ஒரு முஸ்லிம் சகோதரர் இறந்து விட்டார் என்றால் அல்லாஹ் இவரை மன்னிப்பானாக, இவருக்கு மறுமையிலே நல்ல ஒரு கூலிதான் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும்.
ஆயினும் நான் அல்லாவின் தூதராக இருந்தும் எனது நிலைமை நாளை என்னவாகும் என்பது கூட எனக்கு தெரியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதை கேட்டுட்டு அந்த பெண்மணி யார் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ அதே அந்த சஹாபியா பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாவின் மீது ஆணையாக அதற்கு பிறகு நான் யார் விஷயத்திலும் அவ்வாறு பாராட்டி கூறியதே கிடையாது. அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். நாம் சொன்ன அந்த வார்த்தை அது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கொள்கையின் அடிப்படையில் அது ஒரு தவறான ஒரு கூற்றுதான். எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அவ்வாறு ஒரு மனிதரை நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் இறைநேசர் என்றும் தீர்மானிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது என்பதை புரிந்துவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தவறை நான் உணர்ந்து கொண்டேன், அதற்கு பின்னால் நான் யாரையும் இது போன்று நான் பாராட்ட மாட்டேன் என்று சொன்னதாக இந்த ஹதீஸில் மிக தெளிவாக இருக்குது. ஒரு நபித்தோழரை பற்றி தான் அவங்க நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னபோது கண்டிக்கிறாங்கன்னா, அதை விட சாதாரணமாக இருக்கக்கூடிய அதற்கு பின்னால் வந்த மனிதர்களை பற்றி நம்ம என்ன செய்ய முடியும்? ஹிஜ்ரத்து செய்து வந்தவர், அல்லாவின் பாதையிலே ஹிஜ்ரத்து செய்து மக்காவிலிருந்து மதீனா எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து இஸ்லாத்திற்காக சந்தித்து மரணித்த ஒரு நபித்தோழர், அவரை கூட இது போன்று நீங்கள் பாராட்டக்கூடாது என்ற சொல்லியிருக்க ஊர் பேர் தெரியாதவர்களை கூட, எந்த மதத்தை முஸ்லிமா என்று கூட முடிவாக தெரியாதவர்களை கூட இறைநேசர்கள் என்று சொல்வதற்கு நமக்கு எப்படி முடியும் என்பதை நாம் சற்று சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். கடைசியாக ஒரு ஆதாரத்தையும் நாம் பார்க்கலாம். உயிர் தியாகி சம்பந்தமான ஒரு விஷயம். ஒரு உயிர் தியாகியை கூட அல்லாவின் பாதையிலே உயிரை விட்டவர், தியாகம் செய்தவர் என்று யாரை நாம் நினைக்கின்றோமோ வெளிப்படையாக அவருடைய செயலை வைத்து, அவரை கூட இறைநேசர் என்று நல்லவர் என்று நம்மால் வெளிப்படையாக துல்லியமாக நாம் என்ன செய்துவிட முடியாது, சொல்லிவிட முடியாது. இதற்கு பல சந்தர்ப்பங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஆதாரமாக இருக்குது. உதாரணமாக சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதில் பார்த்தீங்கன்னா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஹைபர் போர் அன்று, ஹைபருடைய போருடைய சந்தர்ப்பத்தில் நபித்தோழர்களுடைய சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னார் இன்னார் ஷஹீதாக ஆகிவிட்டார், உயிர் தியாகி ஆகிவிட்டார் என்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அவர் உயிர் தியாகி கிடையாது, அவர் நரகத்திற்குத்தான் போகப் போகின்றார். என்னவென்றால் அவர் ஒரு போர்வையை, அந்த கனிமத்து பொருளிலிருந்து ஒரு போர்வையை அநியாயமாக யாருக்கும் தெரியாமல் திருடி அவரை வைத்து கொண்டார், அவரை நான் நரகத்தில் கண்டேன் என்று நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யாரை மக்கள் உயிர் தியாகி ஷஹீத் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவரை பற்றி நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஆதாரபூர்வமான செய்தியில் இருக்குது. அல்லாவின் பாதையில் உயிரை விடுவது, உயிரை தியாகம் செய்வது என்பது இதை விட ஒரு பெரிய தரஜா இருக்கா? மிகப்பெரிய தரஜா மறுமையிலே கிடைக்கக்கூடியதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஷஹீதுகளுக்கு தான் கிடைக்கும். அப்போ அதில் கூட நாம் தவறு இழைக்க நேரிடும், தவறாக நாம் நினைக்க நேரிடும், நம்முடைய முடிவு தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி சாட்சியாக இருக்கின்றது. இன்னொரு இது பாருங்கள், இதே ஒரு சந்தர்ப்பம்தான், புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. ஹைபர் போருடைய சந்தர்ப்பம், இணை வைப்பாளர்களும் முஸ்லிம்களும் மிக ஆக்ரோஷமாக ரொம்ப கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்போ நபித்தோழர்கள் ஒருவரை பார்க்கின்றார்கள், முஸ்லிம்கள் கூட இருந்து இஸ்லாத்திற்காக அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார். அப்போ ஒரு சில சஹாபிகள் சொல்கிறாங்க, இன்று இந்த மனிதரை போல நாம் யாருமே சண்டை போடவில்லை, நம்முடைய சக்திக்கு தகுந்து இந்த மனிதரை போல யாருமே இன்று போர் புரியவில்லை, இவர் எப்பேற்பட்டவர், ஷஹீதாக ஆக போகிறாரு. அதற்கு தொட்டு முன்னதாக அந்த மனிதரை பற்றி அவங்க ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேச்சை கேட்டுவிட்டு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் நரகவாசி தான். மரணிப்பதற்கு முன்னதாகவே நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து அந்த சஹாபிகள்கிட்ட சொல்கிறாங்க, அந்த மனிதர் நரகவாசி தான் என்று சொன்ன உடனே யாரெல்லாம் பாராட்டிட்டு இருந்தாங்களோ அதில் ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறாரு, நான் நீங்கள் இங்கே இருங்க, நான் அவர் எப்படி சண்டை போட்டுருக்காருன்னா யாரையும் விடலை, எதிரி சைடில் சும்மா நிற்கிறவனையும் விடலை, இங்கே போராடி கொண்டு போர் புரிந்து முன்னால் வர்றவனையும் விடலை, புறமுதுகிட்டு ஓடுவனையும் விடலை, எல்லாரையும் ஆக்ரோஷமாக தாக்கி கொண்டிருக்கின்றார். உடனே ஒரு சஹாபி சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருங்க,
அந்த மனிதர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ நான் அவர் கூடவே இருந்து இவருடைய முடிவு என்ன என்பதை நான் பார்த்துவிட்டு வருகின்றேன் என்று ஒரு சஹாபி சொல்றார். அது மாதிரி அவர் போறாரு. அது மாதிரியே போறாரு. அந்த மனிதர் ரொம்ப ஆக்ரோஷமாக போர் செய்து உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த காயத்தின் வலி தாங்க முடியாமல் அவர் என்ன செய்து விடுகின்றார் என்றால், தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வாளை, அந்த கைப்பிடியை மண்ணிலே நாட்டி நெஞ்சை அந்த கத்தியில் அமர்த்தி, அந்த வாளிலே அமர்த்தி தற்கொலை செய்து கொள்கின்றார். தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்கின்றார் இறுதியான அந்த தருணத்தில். இதை பார்த்து விட்டு அந்த சஹாபி நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது மாதிரியே அந்த மனிதர் வந்து நரகவாசி தான். அவர் வந்து தன்னை தாமே தற்கொலை செய்து கொண்டார். தன்னுடைய வலி தாங்க முடியாமல், காயத்தினுடைய வலி தாங்க முடியாமல் தன்னைத்தானே அவர் மாய்த்து கொண்டார் என்று சொன்னதாக ஆதாரபூர்வமான இந்த செய்தியில் இருக்குது. இதற்கு பின்னால் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய வெளிப்பார்வைக்கு ஒரு மனிதர் சொர்க்கத்திற்குரிய நற்செயல்களே செய்து வருவார், ஆனால் உண்மையில் அவர் நரகவாசியாக இருப்பார். இதே மாதிரி மக்களுடைய வெளிப்பார்வைக்கு ஒரு மனிதர் நரகத்திற்குரிய செயலை செய்து கொண்டிருப்பார், ஆனால் உண்மையில் அவர் சொர்க்கவாசியாக இருப்பார் என்று ஒரு உபதேசம் செய்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியாது. இப்போ இஸ்லாத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவருடைய மரணம் எவ்வாறு இருக்கும்? அந்த ஹுஸ்னுல் ஹாத்திமான்னு சொல்லுவாங்க. ஹுஸ்னுல் ஹாத்திமா, சூல் ஹாத்திமான்னு சொல்லுவாங்க. நல்ல முடிவு, தீய முடிவு. அப்போ ஒரு மனிதன், முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயில் காஃபிராக மரணிப்பதற்கும் முஷ்ரிக்காக மரணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போன்று தான் வாழ்ந்த அத்தனை காலகட்டத்திலும் முஷ்ரிக்காக காஃபிராக வாழ்ந்த ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தையும் தௌஃபீக்கையும் பெற்று ஒரு முஃமினாக, முஸ்லீமாக, முவஹிதாக மரணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது சொர்க்கத்திற்கு போவதற்கு, சொர்க்கவாசியாக ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதை வந்து எப்போவுமே நாம் வந்து நம்முடைய மனதில் மிக தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு நிகராக வந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எதையெல்லாம் ஒருத்தர் வந்து, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் விட்டு கொடுப்பதற்கு கூட தயாராக இருப்பான். எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான். உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருப்பானா? அப்போ அந்த ஒரு விஷயத்தில் கூட ஒரு மனிதனை தவறாக எடை போடுவதற்கு, இறைநேசர் என்று தவறாக எடை போடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற தவறான கொள்கை உடையவர்கள் யாரையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநேசர் என்று தீர்மானிக்கவில்லையோ, யாரை பற்றியெல்லாம் தெளிவாக தெரியாதோ, அவர்களுடைய உள்ளத்தில் தெளிவாக முழுமையாக ஈமான் இருக்கின்றதா, தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதெல்லாம் தெரியாதோ, அவரையெல்லாம் இறைநேசர்கள் என்று அவர்கள் மரணித்த பின்னால் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக பலரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைவருக்கும் நேர்வழி காண்பிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. No problem. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. انظر كيف فضلنا بعضهم على بعض وللآخرة أكبر درجات وأكبر تفضيلا لا تجعل مع الله إلها آخر لا تجعل مع الله إلها آخر فتقعد مذموما مخذولا وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف
فلا تقل لهما أف ولا تنحرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا ربكم أعلم بما نفوسكم إن تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا وآتي ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا وإما تعرضن عنهم ابتغاء رحمة من ربك ترجوها فقل لهم قولا ميسورا ولا تجعل يدك معلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا إن ربك يبسط الرزق لمن يشاء ويقدر إنه كان بعباده خبيرا بصيرا ولا تقتلوا أولادكم خشية إملاق إن قتلهم كان خطأ كبيرا نحن نرزقهم وإياكم ولا تقتلوا أولادكم خشية إملاق نحن نرزقهم وإياكم إن قتلهم كان خطأ كبيرا ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا ولا تقتلوا نفس التي حرم الله إلا بالحق ومن قتل مظلوما فقد جعلنا لوليه سلطانا فلا يسرفوا في القتل إنه كان منصورا ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا وأوفوا الكيل إذا كلتم وزنوا بالقسطاس المستقيم ذلك خير وأحسن تأويلا ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا ولا تمشي في الأرض مرحا إنك لن تخرق الأرض ولن تبلغ الجبال طولا كل ذلك كان شيئه عند ربك مكروها ذلك مما أوحى إليك ربك من الحكمة ولا تجعل مع الله إلها آخر ولا تجعل مع الله إلها آخر فتلقى في جهنم ملوما مدحورا. السلام عليكم.